இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்கள்ல இடி வந்து ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னணி காரணம் என்ன? என்ன நடந்துகிட்டு இருக்கு? அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்காக ஹரிஷ் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். இடி காலையில இருந்து திமுகவினுடைய பினாமியா இருக்கக்கூடிய ஆகாஷ் அப்படின்ற ஒரு நபர். அவர் கூட்டாளி ஒரு 5 பேர்லாம் இருக்காங்க. ரொம்ப மிக முக்கியமான நபரு. இவங்கள பத்தி சவுக்கு சங்கர் பேச போய் தான் சவுக்குக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கு. அது ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு? யார் அந்த ஆகாஷ் ஃபர்ஸ்ட்டு? முதல்ல வந்து இந்த இடி ரெய்டு அப்படிங்கிறது டாஸ்மாக் ஊழல் தொடர்பான ரெய்டுகள் இது எல்லாமே. ம். 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை மையப்படுத்தி நடக்கிற ரெய்டுகள் இதெல்லாம். டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய எம்டி அவருடைய வீட்டில் நடந்துட்டு இருக்கு. டாஸ்மாக் நிறுவன மற்ற அதிகாரிகளுடைய வீட்லேயும் வந்து ரெய்டு நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அதை தொடர்புபடுத்தி ஆகாஷ் அவர்களுடைய வீட்லேயும் வந்து ரெய்டு நடத்திட்டு இருக்கு. ஆகாஷ் வந்து டான் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயாரிப்பு நிறுவனம் நடத்திட்டு இருக்காரு. தனுஷோடைய இட்லி கடை திரைப்படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி திரைப்படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இவர் வந்து ஆகாஷ் நம்ம மூகா முத்து கருணாநிதி அவர்களுடைய மகன் மூகா முத்து அவருடைய பேத்தியை திருமணம் செஞ்சுருக்காரு. கவின்ஸ்கர் அவங்க ஃபேமிலியில் பொண்ணு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஸோ அந்த கல்யாணம் முடிஞ்சு இவங்க வந்து பொண்ணு எடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னே அவர் உள்ளே வராரு. அது வரைக்கும் வந்து சினிமாவில் நடிக்கணும், சினிமாவில் வந்து ஒரு பெரிய ஆக்டராக வரணும் அப்படின்னு சுற்றிட்டு இருந்த ஒரு ஆள் திடீர்னு ப்ரொடக்ஷன் கம்பெனி வரணும்னு நினைச்சாரு. ஆமாம், திடீர்னு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு போனதுக்கு காரணம் இந்த ஃபேமிலியில் பொண்ணு எடுத்தது தான் அப்படின்னு சொல்லப்படுது. அது அவர் உழைப்பாக கூட இருக்கலாம்ல, உழைப்பு கடத்த ஊதியம் கூட எடுத்துக்கலாம்ல. உழைப்பு கடத்த ஊதியம்ங்கிறது வேற. இவரோட அப்பா வந்து உங்களுக்கு வந்து பெரிய பிஸ்னஸ்மேன், அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. இவர் வந்து உங்களுக்கு 3000 கோடி ரூபா 4000 கோடி ரூபா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 2 படம் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான பட்ஜெட் எவ்வளோ ஆகும்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்போ அந்த அமௌண்ட்டை போடக்கூடிய அளவுக்கு ஒர்த்தான ஆளா அப்படின்னா இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த அளவுக்கு அமௌண்ட் போடக்கூடிய ஒர்த்து அப்படின்னா அதுக்கு வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க தொடர்பில் இருக்கிறவங்க தான் அதுக்கு காரணம். ரெட் ஜெயிண்ட் வந்து பேக்கப் பண்ணலாம் அப்படின்ட்டு உதயநிதியோடைய நெருங்கிய நண்பருங்க அப்படிங்கிறப்போ பேக்கப் இல்லாமல் இருக்காது. ரெண்டாவது நம்ம அன்பில் மகேஷ் அவருடைய நெருங்கிய நண்பர்னு சொல்லலாம். ஸோ அதனால வந்து ஒரே கூட்டையில் ஊர்ன மட்டைகள். ஆமாம், அதனால வந்து ரொம்ப நெருங்கிய நட்பு வட்டத்தில் இருக்காங்கிறதுனால ஒரு பேக்கப் இல்லாமல் இருக்கிறது பாசிபிள் இல்லை. ஸோ அதனால இந்த சம்பவங்கள் தொடர்பாக ரெய்ட் நடந்துட்டு இருக்கு. இதில் வந்து திமுகவினுடைய பினாமிகள் யாருக்கு இவங்கெல்லாம் பினாமியா இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வெளிக்கொண்டு வரக்கூடிய இடத்துல தான் இன்னைக்கு ரைட் நடக்குது. இல்லைங்க, நம்ம ஒவ்வொரு முறையும் இடி வந்து ரைட் பண்ணும்போது நம்ம இதுதான் சொல்றோம். இடி ஒன்றும் முதல் தடவை இது ஒன்றும் ரைட் பண்ணல, இது பல பேர்கிட்ட ரைட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக செந்தில் பாலாஜியோட பினாமி வீடுன்னு சொல்லி முக்கியமான கவுன்சிலர் வீடு அது இதுன்னு கொங்கு மண்டலத்தை தெரிக்க விட்டாங்க. அப்புறம் இங்கிட்டு வந்து திருச்சி சைடு உட்காந்துட்டு கே.என். நேரு சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் ரைட் பண்ணாங்க. அப்புறம் இது மாதிரி நிறைய பேர் வீட்டில் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுவரை எந்த இடத்துலையுமே திமுக சம்மந்தப்பட்ட யாரையுமே அவங்க கைது பண்ணல, செந்தில் பாலாஜியை தவிர. ஏன்னா செந்தில் பாலாஜி பர்சனலாக கொஞ்சம் இடி கூட கொஞ்சம் மோதல் இருந்ததுனால இடி வந்து அவங்க வேலையை காமிச்சாங்க தவிர இது யாருமே கைது பண்ணல. எதுக்கு இந்த நாடகம்? எதுக்கு? ஏன் தேவையில்லாத நாடகம்? மத்திய அரசு என்ன எதிர்பார்க்குறாங்க? இல்லை, இந்த விவகாரத்தில் உதயநிதி டார்கெட் பண்ணுறாங்கன்னு நான் பார்க்குறேன். சரி, இல்லைங்க, உதயநிதி டார்கெட் பண்ணணும்னா செந்தில் பாலாஜி அந்த டாஸ்மார்க்கில் சம்பாதித்த பணங்கள் எல்லாமே முதல் குடும்பத்துக்கு தான் போகுது. அது குறிப்பாக அவர் மாப்பிள்ளை சாருக்கு தான் போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. மாப்பிள்ளை சாரும் இவர் பேர் என்ன உதயநிதி சேர்ந்து கிட்டத்தட்ட கருணாநிதியோட பல மடங்கு அதிகமாக சம்பாதிச்சிருக்காங்கன்னு சொல்லி பிடிஆரோட ஆடியோவே ரிலீஸ் ஆனிச்சு. இதெல்லாம் கூட ஒரு ஆதாரமாக இந்த ரெய்டுக்கு முக்கிய காரணம்னு ஒரு தகவல் இருக்கு. அவர் தான் இந்த ரெய்டுக்கு முக்கிய காரணம்னு ஒரு தகவல் ஓடிட்டு இருக்கு. இல்ல, நான் என்ன கேட்கிறேன், ஏன்னா மத்திய அரசு சில டாக்குமெண்ட்ஸ்ல அவர்கிட்ட இருந்து தான் போயிருக்கு அப்படின்னு தகவல் இருக்கு. அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவரை வந்து ஒதுக்கி வச்சுட்டு இருக்காங்க. மதுரை மாவட்டத்துல பல்வேறு அரசு நிகழ்வுகளுக்கு அவரை கூப்பிடுறது இல்லை. அவர் கூட இப்ப சமீபத்துல கூட முதலமைச்சர் பிடிஆர் ஒரே நிகழ்ச்சியில் கலந்துட்டாங்க. பிடிஆர் முதலமைச்சர் உட்காந்துட்டு பிடிஆர் புகழ்ந்து பேசினாரு. அதெல்லாம் பண்ணுவாங்க. பொதுல வந்து உங்களுக்கு பொதுவா பார்க்கும்போது பொது நிகழ்வுகளை பார்க்கும்போதெல்லாம் அதெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் கட்சி ரீதியாக அவர் வந்து ஒதுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். கட்சி ரீதியாக எந்த விதமான அரசு நிகழ்வுகளையும் அவரை வந்து சேர்த்துக்கிறது இல்லை. குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் நடக்கிற எந்த அரசு விழாவிலையும் அவரை வந்து கலந்துக்க வைக்கிறது இல்லை. அவர் போனாலும் அந்த நிகழ்வுக்கு மற்ற அமைச்சர்கள் யாரும் போகிறது கிடையாது. பிரதர், திமுக ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சா? இந்த 4 வருஷத்துல 2.5 வருஷமா இடி ரைட் நடந்துட்டு இருக்கு. இந்த 2.5 வருஷம் இடி ரைட்ல தலைமை குடும்பத்தை உங்களால் நெருங்க முடியல அப்படின்னா நீங்க என்னதான் வேலை பார்க்குறீங்கன்னு கேள்வி வருது. மக்களை ஒரு பரபரப்பா வச்சுக்கணும், மக்கள் மத்தியில் திமுக எதிர்ப்புன்ற மனநிலை கொண்டு போய் உருவாக்கணும்னு சொல்லி திட்டமிட்டு பாஜக செயல்படுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுதே தவிர இந்த இடத்துல ஈடி வந்து தன்னெழுச்சியா அவங்க முன்னு வந்து சில விஷயத்த செயல்படுத்திருக்காங்க. இப்ப நம்ம கல்வி தந்தைன்னு ஒருத்தர் இருக்காரு, அக்காடு கம்மல்லாம் வச்சுட்டு இருக்காரு, ஒரு முக்கியமான அமைச்சர். அவர் வந்து அவருடைய ஒரு கல்வி நிறுவனத்துல
பணத்துக்குள்ள பணத்தை வந்து பதுக்கி வச்சிருந்தாரு. அதை வந்து இடி எடுக்குது. இதுவே மிகப்பெரிய ஆதாரம் தானே. அப்படி பார்த்தா அவரு கிட்டத்தட்ட 56 காலேஜ் வச்சு நடத்திட்டு இருக்காரு. காலேஜ், ஸ்கூல்னு சொல்லி ஒரு 56 கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்திட்டு இருக்காரு. சீல் வச்சிருக்கலாம்ல. எல்லாமே ஊழல் பண்ணது அப்படின்னா சீல் வச்சிருக்கலாம்ல. நீங்க ஒரு துரும்ப கூட நீங்க இதுவரையும் பூட்டு போட்டு சீல் வச்சது கிடையாது இடி. மத்திய அரசாங்கம் நேரடியா முன் வந்திருக்கலாம். அந்த ஆடியோ வந்தப்போ மத்திய அமைச்சர் ஒருத்தர் வந்து பேட்டி குடுக்குறாரு. இது மாரி இத நாங்க ஆதாரமா எடுத்து நாங்க நடவடிக்கை எடுப்போம்னாரு. பட் இன்ன வரைக்கும் பண்ணல. அண்ணாமலை பாஜகவின் தலைவரா இருக்கும்போது 2, 3 ஃபைல்ஸ் வந்து வெளியிட்டார். டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு. அது எந்த இடத்துலயுமே பிரயோஜனமா படல. செந்தில் பாலாஜி வந்து பர்சனலா இடி கூட தகராறு பண்ணதுனால, அவங்க அது ஒரு ரிவெஞ்ச் மோட்ல எடுத்துக்கிட்டாங்க தவிர, இது எதுவுமே நடக்கல. எதுக்காக இந்த வெத்து விளம்பரம்னு கேட்கிறேன். இல்ல உங்களுக்கு இது மத்திய அரசு செய்யற பணி இல்ல. இது வந்து என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் அவங்களா இறங்கி பண்ணிட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். இடிக்கு தன்னிச்சையான அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை இதுவரை எங்க பயன்படுத்துறாங்க? இல்ல இப்போ அததான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து டாஸ்மாக் விவகாரத்துல அமலாக்கத்துறை தலையீடு பிடிக்காம தான் வந்து உயர்நீதிமன்றம் வரை போய் சரிப்படி வாங்குச்சு இந்த திமுக அரசு. உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டாங்க. ஏன் அமலாக்கத்துறை ரெய்ட் நடத்துறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க யாருக்குமே தொந்தரவு கொடுக்கல. முறைப்படி எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் வந்து அவங்க வந்து ரெய்ட் நடத்துறாங்க. நீங்க ஏதாவது டாக்குமெண்ட் பதுக்கி வச்சிருக்கீங்களா? அதை மறைக்கணும் தான் வந்து ரெய்டு வேணாங்கிறீங்களா? அந்த ரெய்டை வந்து சரியில்லை தப்புன்னு சொல்ல சொல்றீங்களான்னு கேட்குறது உயர்நீதிமன்றம். இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அப்போ ரெய்டு நடத்தட்டும், என்ன டாக்குமெண்ட் கிடைக்குதோ அதை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க உயர்நீதிமன்றம். உயர்நீதிமன்றத்தோட இந்த உத்தரவை தொடர்ந்து தான் இன்னொரு ரெய்டு நடந்துட்டு இருக்கு. சம்மந்தப்பட்ட எல்லாருடைய வீடுகளையும் நடந்துட்டு இருக்கு. இதை எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான், எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா இன்னைக்கு ரெய்டு நடக்கிற எல்லாருடைய வீட்லையும் இந்த ரெய்டு நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எப்போ நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த டேட் மட்டும் நடக்கும்னு தெரிஞ்சாலே போதுமே, அவங்க எல்லா ஆதாரத்தையும் பதுக்கி வைக்கிறதுக்கோ இல்லை அழிக்கிறதுக்கான வாய்ப்பு. அதுதான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இடத்துக்கு தான் வந்து அவங்க நகல்றாங்கன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து என்ன டேட்ல ரெய்ட் நடக்கும்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ எல்லா இடத்துலையும் அவங்க வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இடியில இருந்து. இவங்க எங்க எதை பதுக்குறாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு பதுக்கல் நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால தான் இன்னைக்கு ரெய்டு ஓடிட்டு இருக்கு. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை தான் இன்னைக்கு டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. டாஸ்மாக் விவகாரத்தில் இன்னைக்கு வந்து உதயநிதி வரைக்கும் அவங்களுடைய ரெய்ட் ஈடு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஏன்னா உதயநிதியோடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒருத்தருடைய வீட்லையும் இப்போ ரெய்ட் நடந்துட்டு இருக்கு. அமலாக்கத்துறை அவருடைய ஃப்ரெண்ட் வீட்லையும் இப்போ ரெய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நிச்சயமாக உதயநிதியும் சேர்த்து டார்கெட் பண்ணுவாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ கெஜ்ரிவாலை தூக்கி உள்ள வச்சுக்கேன். இடி ஒரு முறை தான் ரைடுக்கு போனாங்க. போயிட்டு இது மாதிரி அவர் ஒரு ஊழல் பண்ணி ஒரு பங்களா கட்டியிருக்காரு, சில ஊழல் செஞ்சிருக்காருன்னு சொல்லி ஒரு விஷயத்த மட்டும் எடுத்து கெஜ்ரிவாலை தூக்கி உள்ள வச்சாங்க. 100 நாள் உள்ள இருந்தார். லிட்டரலா அதே மாதிரி இந்த 2.5 வருஷத்துல ரைட் நடந்துட்டு இருக்குல்ல, ஒரு தடவையாவது தலைமை குடும்பம் தொட்டிருக்கலாம்ல. நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? உங்களுக்கு எவிடன்ஸ் கெஜ்ரிவாலை பயன்படுத்தி பார்த்தறலாம். தமிழ்நாட்டுல வந்து ஒண்ணும் வாலாட்ட முடியாதுன்ற ஒரு பிம்பத்தை நீங்களே உருவாக்கி கொடுக்குறீங்க. இல்ல உங்களுக்கு கரெக்டான எவிடன்ஸ் வேணும். கெஜ்ரிவாலுக்கு அகைன்ஸ்டா கெஜ்ரிவால் ஊழல் பண்ணாருங்கிறதுக்கான எல்லா டாக்குமெண்ட் ப்ரூஃபும் எல்லாம் இருந்தது. பட் இவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் ப்ரூஃபா உங்களுக்கு வந்து எவிடன்ஸ் தேவை. எவிடன்ஸ் கரெக்டா இருந்தா மட்டும்தான் வந்து அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு அப்ரோச் பண்ண முடியும். எவிடன்ஸ் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் இல்லை. அந்த எவிடன்ஸை வந்து சேகரிக்கிறதுக்காக இந்த ரெய்டு ஓடிட்டு இருக்கு. போதுமான எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்த அரஸ்ட் எனக்கு தெரிஞ்சு உதயநிதியாக தான் இருப்பாருன்னு நான் பார்க்குறேன். ரைட்டு. இப்போ இடி இருக்கட்டும், இடியில் நம்ம ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு இருக்கு இல்லையா, அதில் வந்து பைக் பாபுன்னு சொல்லி ஒருத்தர் வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு. அதிதீவிர திமுக உறுப்பினர், அவர் ஆதரவாளர். திமுகவுக்காக தன் உயிரை மட்டும் இல்லை எதை வேணாலும் கொடுப்பார் அப்படின்லாம் இப்போ பேசிட்டு இருக்காங்க. ஏன் அவர் எங்கே போனார்? ஏன் மிஸ்ஸிங்? அவர் கைது ஆகலை அப்படின்னு சில செய்திகள்லாம் வருது. எங்க மிஸ்ஸிங்? பைக் பாபு வந்து அரெஸ்ட் ஆகி கன்விக்ட் ஆயிட்டாரு. ஓகே, கன்விக்ட் ஆயிருக்காரு. அவர் வந்து திமுகவில் மிக தீவிர திமுக ஆதரவாளர் அப்படிங்கிறதுலாம் உண்மைதான். அவர் மேல வழக்கு தொடுத்தப்போ திமுகவினர் என்ன சொன்னாங்கன்னா, பைக் பாபு திமுகவிலே இல்லை, அவர் வந்து அதிமுக சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி தான் வந்து அன்னைக்கு பிரச்சனையை உருவாக்கி போராட்டம்லாம் நடத்தினாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து அவர் அமைச்சரோட நெருங்கி இருக்கிற புகைப்படங்கள், இன்னைக்கு திமுக அமைச்சர்களாக இருக்கிறவங்களோட நெருங்கி இருக்கிற புகைப்படங்கள், அவங்க கனிமொழி அவங்களோட இருக்கிற புகைப்படங்கள், உதயநிதி ஸ்டாலினோட இருக்கிற புகைப்படங்கள் இதெல்லாம் ரிலீஸ் ஆச்சு. ரெண்டாவது அவருடைய பாபுவோடைய வீட்டில் வந்து திமுக சம்மந்தப்பட்ட கொடிகள் இருக்கு. அதுவும் 1 கோடி 2 கோடி இல்லை, 10-12 கோடிகள்லாம் இருந்தது. அந்த ஃபுட்டேஜ்லாம் தனியாகவே வந்தது. ஸோ அப்போவே வந்து திமுகவுக்கான ஆதரவாளராக பாபு இருக்கார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதுக்கப்புறம் பாபுவை பற்றி திமுக பேசவும் இல்லை. பட் அதே மாதிரியான விஷயம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. திமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி ஒரு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுட்டு, அதுவும் கல்லூரி 2ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுட்டு, நீ வந்து என் கூட மட்டும் இல்லை நான் சொல்றவங்க கூட நீ படுக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த இளைஞரணி துணை அமைப்பாளர். ஆமாமா, கிருஷ்ணகிரியில் ஒருத்தர் இருக்கார் ராஜ்குமார். அவர் வந்து செயின் பிடிக்கிறாரு, இவர் வந்து பொண்ணுங்க மாற்று. ரைட், நல்லா இருக்கு. இளைஞரணி சூப்பரா செயல்படுது. அப்பாவின் ஆட்சியில வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை.
இதுதான் வந்து அப்பா வந்து பாதுகாப்பு எல்லாம் சொல்லாதீங்க. நாங்க பாதுகாப்பா கல்யாணம் பண்றோம் குடுத்த வாக்க நாங்க செஞ்சு காமிச்சோம். அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதாவது பர்சனல் விஷயத்துல அந்த இல்ல பொண்ணு வந்து இப்ப வெளில வந்து அதிமுகவோட பேச்ச கேட்டு எதிர்க்கட்சிகளுடைய அழுத்தத்தினால அந்த பொண்ணு வந்து பேசிட்டு இல்ல இருக்கா. அந்த பொண்ணுக்கு வந்து நான் அட்வொகேட், ம். நான் வந்து உனக்கு எல்லா கேஸையும் நான் சால்வ் பண்ணி தரேன். ம். அந்த பொண்ணு அவங்க ஃபேமிலி எல்லா கேஸையும் என்ன அந்த பொண்ணு அப்படி என்ன அந்த பொண்ணு வேலை பார்க்குது? என்ன கேஸ் இருக்கு அந்த பொண்ணோட ஃபேமிலி சில வழக்குகள்ல வந்து சந்திச்சிட்டு இருக்காங்க. அவங்க குடும்ப சொத்து விவகாரம் கூட சில ம். வழக்குகள் பார்த்துட்டு இருக்காங்க. சரி. அந்த வழக்குகள வந்து நான் தீர்த்து தரேன். நான் அட்வொகேட் தான். நான் அவ்வளவு வந்து பெரிய வாதாடுறேன். அட்வொகேட் அவரு. நான் அந்த பொண்ண நம்ப வச்சிருக்காருங்க. இல்ல அவ்வளவு பெரிய அட்வொகேட்னா தயவுசெய்து செந்தில் பாலாஜி பொண்ணு இதான் பண்ணியிருந்திருக்கலாம். ரைட்டு. செந்தில் பாலாஜி அவர் பேண்ட்ல யூரின் போகாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்ல இவரு ஆஜராயிருந்தாருன்னா கண்டிப்பா யூரின் போயிருக்க மாட்டார். இவர் ஆஜராயிருந்தா பேண்ட்ல மட்டும் இல்ல. ம். அது வேணாம். சரி. அது ரொம்ப வல்கரா போயிடும். வேணாம். ரைட். பட் வந்து அந்த பொண்ணு நம்ப வச்சிருக்காரு. நான் அட்வொகேட், நான் வந்து உங்க ஃபேமிலி வழக்குல வந்து நான் ஆஜரானா வந்து கேஸ ஜெயிச்சு குடுத்துருவேன். ம். அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு, காதலிச்சு, அந்த பொண்ண காதலிக்க வச்சு, அவங்க ஃபேமிலிய எதிர்க்கும்போது ஃபேமிலி எதிர்ப்பெல்லாம் தாண்டி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்காரு. போன ஜனவரி 31ஆம் தேதி ரிஜிஸ்டர் மேரேஜ் நடந்திருக்கு. ம். இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து நான் சொல்ற ஆளுங்க கூடயே நீ படுக்கணும். அதுதான் வந்து உனக்கு நான் குடுக்குற ஆஃபர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ண டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. செக்ஸுவல் ஹராஸ்மென்ட் பண்ணிட்டு இருக்காரு. திருமணம் கடந்த உறவு திமுகவினுடைய கொள்கை தான். ரைட். புரியுது. தெரியுது. இப்பயே தெரியுது. இது போதுமே திமுக காரன் உறுதிப்படுத்துறதுக்கு. அடுத்து அவங்க திருமணம் கடந்த உறவு அப்படிங்கிறது லூலு குரூப் விவகாரத்துல இருந்து ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இல்லங்க. பெரியார்ல இருந்தே ஆரம்பிச்சிருச்சுங்க. நீங்க சொல்லுங்க. கொள்கை தலைவர் பெரியாரே அப்படிதான். நீங்க தாண்டி வாங்க. இப்போ அந்த பொண்ணு புகார் கொடுத்துருக்காங்க. என்னன்னு? இந்த மாதிரி காவல் நிலையத்துக்கு நான் போனேன். காவல் நிலையத்துல என்னுடைய புகார் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. வட்டாட்சியரா நீங்க வந்து என்னுடைய புகார் எடுத்துக்கிட்டு இந்த புகார் மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியாம எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க தான் என்ன காப்பாற்றணும். நீங்க தான் வந்து பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கீங்க. நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு புகார். பெண்களை பாதுகாக்க வேண்டிய இடத்துல முதலமைச்சரும் அந்த கட்சியும் இல்ல. வட்டாட்சியர் தான் இருக்காரு. சிறப்பான ஆட்சி. காவல்துறை புகார் எடுக்கலைன்னா வேற எங்க போக முடியும் பெண்கள்? சரி. நீ வந்து இதே பஞ்சாயத்து தான் தஞ்சாவூர்ல வந்து ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டு காவல் நிலையத்துக்கு அவங்க குடும்பத்தோட போறாங்க. 12 கிலோமீட்டர் அவங்கள வந்து நடக்க வச்சு அலைக்கழிச்சிருக்கீங்க. புகார் எடுக்க சொன்னா புகார் எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க சீட் எழுதி வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டீங்க. இதே மாதிரி இன்னொன்று இருக்கு. நான் சொல்லவா? வண்டி காணாம போயிடுச்சுன்னு பொண்ணு போய் கேஸ் கொடுக்க போயிருக்கா. வண்டி தானே காணோம் கொஞ்சம் கூப்பிட்டுருக்காரு போலீஸ்காரு. சிரிக்கிறதுக்கான விஷயம் இல்ல, சிந்திக்கிறதுக்கான விஷயம் தான். ஆனா காவல்துறையை தன் நேரடி கட்டுப்பாடுல வச்சிருக்க ஸ்டாலின் எவ்வளவு கேவலமான மனிதர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இது மாதிரியான சம்பவங்கள் சாட்சி. இல்ல அந்த நேரடி கட்டுப்பாடு என்ன நேரடி கட்டுப்பாடுன்னு அதான் இதான் நேரடி கட்டுப்பாடு. நேரடியா கூப்பிடுறாங்களா இப்பெல்லாம்? வாங்க பழகி பார்ப்போம். நேரடியா கூப்பிடுறாங்க. வேற இதுக்கு மேல இதுதான் நேரடி கட்டுப்பாடு. வேற நேரடி கட்டுப்பாடு. இந்த நேரடி கட்டுப்பாட்டுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்டாலின் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யணும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தொடர்ச்சியா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுட்டு இருக்கு. அதுவும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 7000 வழக்குகள் வந்து போன 2024ஆம் ஆண்டு பதிவு பண்ணது. போக்சோ வழக்குகள் 7000. சமீபத்தில் ஒரு 13 வயசு சிறுமிய ஒரு 8-9 பேர் சீரழிக்கிறானுங்க. அவங்க போக்சோ உள்ள போறாங்க. போயிட்டு அவங்களுக்கு பெயில் கிடைக்குது. எனக்கு போக்சோனா நான் பெயில் தானே? கரெக்ட் தானே நான் சொல்றேன்? எப்படி அவங்க பெயில வந்தாங்கன்னு தெரியல. பெயில் வாங்கிட்டு வெளில வரானு வரும்போது சாதிச்ச மாதிரி பெருமையா காலத்தை கூட்ட சிரிச்சுக்கிட்டு கெத்தா. இந்த மனநிலை இருக்குல்ல, இதுதான் இங்க பிரச்சனை. இதுதான் திமுக உருவாக்குதுன்ற. பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு சூழலை இவனுக்கு உருவாக்குறது தான் திமுக திராவிட மாடல் 2.0 நான் சொல்றேன். இதுக்கு மேல மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். பட் பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு சைடு பாலியல் வழக்கு, பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு, இந்த சைடு பார்த்தா இடி ரைடு, எல்லாமே திமுக தலைமை குடும்பத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. தலைமை குடும்பம் ஆட்சியை விட்டு விலகணும் அப்படின்னா அது வந்து சாத்தியமற்ற விஷயம் இல்ல. ஆட்சியை விட்டு விலக்கிடுவாங்க அப்படின்னு அதான் தேர்தலும் மக்கள் பதிலடி கொடுப்பாங்க. அது இருக்கட்டும். 5 வருஷத்துக்கு கொஞ்சம் நடவடிக்கை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மக்களுக்கு வந்து ஓட்டு போடுற உரிமை இருக்கு. அவங்க வந்து தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய உரிமை இருக்கு. அந்த உரிமையாவது சரியா பண்ணுங்கன்னு சொல்லி இந்தியா விடுதலை வாங்கினதுல இருந்து தேர்தல் நடத்த ஆரம்பிச்சதுல இருந்து மக்கள் உரிமைனா அந்த ஒரு நாள் சொல்லியே மக்கள் இன்னைக்கு நடு ரோட்டில் நிக்க வச்சுக்கிட்டு இல்ல ஓட்டு போறது யாரும் வரமாட்டேங்கிறாங்க. சென்னையில வந்து கரெக்டா எலெக்ஷன் நடக்கிற டைம் இவங்க எல்லாம் வந்து வெக்கேஷனுக்கு போயிடுறாங்க. எலைட் பீப்புள்ஸ் நீங்க எலைட் பீப்புள் இருக்கட்டும்ங்க. நார்மலா குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நாங்க வெக்கேஷனுக்கு போற ஆளுங்களும் இருக்காங்க இங்க சென்னையில. அதுதான் ஓட் பர்சன்ட் கம்மியாயிட்டே போகுது. 30-35% கிராஸ் பண்றதுக்குள்ள திணறுது சென்னை. அப்படி ஒரு சிச்சுவேஷன் சென்னையில இருக்கு. அப்படி இருந்தா யார் ஜெயிப்பாங்க? பொறுத்து பார்ப்போம் பிரதர் என்ன நடக்குது அப்படின்னு. ரொம்ப நன்றி பிரதர். நன்றி.